இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அட அப்பா, இங்கதான் உட்காந்துருக்கீங்களா? சாரிப்பா, அத்தானை பார்த்த சந்தோஷத்துல உங்களை கவனிக்கல. எங்கடா இருந்த? திடீர்னு வீட்டுக்கு வர, திடீர்னு வீட்டை விட்டு போற, என்னதான் உன் கதை? அப்பா, வீட்லயே அடைஞ்சு கிடக்கிறது எனக்கு பிடிக்காதுப்பா, உங்களுக்கு தான் தெரியும்ல. அதான் அடிக்கடி இப்படி சுத்திட்டு வரேன். அட அத்தா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருடா. சேது, ஹே வர்ஷினி. டேய் சேது, அவ கால்ல விழுந்துறாத. இல்ல இல்ல, போங்க அத்தா, உங்களுக்கு ரொம்ப தான். நான் கை கொடுக்க போனேன். குடு குடு. எப்படி இருக்க வர்ஷினி? நல்லா இருக்கியா? அத இப்படி குழஞ்சுக்கிட்டு தான் கேட்கணுமா? நல்லா இருக்கேன். அண்ணா. ஹே வெண்பா, அடடடடடா. சேது அண்ணா. என்ன ஆளு கொஞ்சம் பூச மாதிரி இருக்க? வேலை வெட்டியே செய்யாம தின்னுட்டு தூங்குறியா? பாரு மயம்னா. சும்மா இருடா. என்ன எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா. என்னம்மா நீயும் கொஞ்சம் பூசின மாதிரி இருக்கா? அட பாவி, மொத்த ஃபேமிலி கொஞ்சம் பூசின மாதிரி தான் இருக்கீங்க. யாருக்கும் எந்த வேலையும் இல்ல போல. ரைட்டு. ஜனம்மா, சேது, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு. எந்திரி. அப்புறம் என்ன, ட்ரிப் எல்லாம் எப்படி இருந்தது? சூப்பரா போச்சுமா. பாதி இந்தியாவே சுத்திட்டேன், மீதிய லிஸ்ட்ல வச்சிருக்கேன். கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு மறுபடியும் கிளம்பிட வேண்டியதுதான். மா, சும்மா சொல்லக்கூடாதுமா. நீங்க மட்டும் மாறவே இல்ல, அப்படியே இருக்கீங்க. வயசே ஆகாதா உங்களுக்கு? கொஞ்ச நாளா என்னடா வீடெல்லாம் அமைதியா இருக்கேன்னு பார்த்தேன். நீ வந்துட்டல, இனி களை கட்டும். கட்ட வச்சிருவோம். அதை தவிர வேற என்ன நமக்கு வேலை? அத்தா, நம்ம நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்கு. வாங்க நம்ம மேல போலாம். டேய், எனக்கு நிறைய வேலை இருக்குடா. அட வாங்க அத்தா, சும்மா வாங்க. வாங்க வாங்க, கொஞ்சம் பேசணும். வாங்க 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 வாங்க. எதுக்குடி இந்த கிறுக்கு பையன் இப்போ இங்க வந்தா? நமக்குன்னே வந்து பிறந்திருக்கான் பாரு. ஏங்க, அவன் நம்ம பையங்க, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. ஆமா, நம்ம பையன். இந்த பொண்ணு தானா? ஹாய் சிஸ்டர், ஐம் சேது. கை கொடுங்க. சிபியாத்தோட மச்சான், இந்த வீட்டோட மாப்பிள்ளன்னு சொல்லலாம். நான் தான் வெண்பாவோட அண்ணன். அத்தா, சூப்பர் செலக்ஷன். நான் ஏதோ வெளிநாட்டுல வளர்ந்த புள்ள, சட்டை கிட்ட எல்லாம் கிழிச்சு விட்டுட்டு தெரியும்னு நினைச்சேன். ரொம்ப அடக்க ஒடக்கமா அம்சமான புள்ளையா இருக்கே அத்தா. டி லூசு, அது தமிழ்டா. ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணு. ஓ, ஆபீஸ்ல வேலை செய்யறாங்களா? ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணு ஆபீஸ்ல தானே இருக்கணும். இங்க வீட்ல என்ன வேலை? அப்படி ஆபீஸ்ல நீங்க என்ன வேலை செய்றீங்க? அதுவா, உங்க சிபி அத்தான் இருக்காருல்ல, அவருக்கு பாஸா இருக்க. என்ன பாஸா? எங்க அத்தானக்கா? அட, எங்க அத்தானே பெரிய பாஸ் ஆச்சே, அவருக்கு நீங்க பாஸா? பெரிய ஆளுதான் போங்க. டேய், வாய மூடுறா. சரி சரி அத்தான், அப்போ இவங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல? இல்லடா. எல்லாரும் சாப்பிடுங்க. என்னம்மா, சாப்பிடுங்க. என்ன இது? என்ன டிஷ் இது? உப்பு இல்ல, உரப்பு இல்ல, ஒண்ணும் இல்ல. எனக்கு வேர்க்கடலை சட்னி தானே பிடிக்கும், புதினா சட்னி வச்சிருக்கீங்க. நாளைக்கு உங்க எல்லாருக்கும் பிடிச்சத செய்ய சொல்றேன். இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. வர்ஷினி, உனக்கு வேர்க்கடலை சட்னி தானே வேணும்? ஆமா. நான் வேணா போய் அரைச்சு எடுத்துட்டு வரட்டா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஏய், 2 நிமிஷம் வேலை தான், வந்துடுறேன் இரு. அதான் வேண்டான்னு சொல்றேன்ல. சரி சரி, நீ சாப்பிட. முத்தம்மா, சொல்லுங்க தம்பி. அந்த இட்லி பொடி கொஞ்சம் எடுங்களா. இதோ தரேன். இங்க பாரு, நான் ஒரு டிஷ் பண்ணி தரேன், சூப்பரா இருக்கும். கொடுங்க. இந்தாங்க ஷர்மி. அப்படியே புதினா சட்னி எடுங்களேன்.
வச்சிருங்க. இந்த புதினா சட்னியும் இட்லி பொடியும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன்னு வை, சூப்பரா இருக்கும். சாப்பிட்டு பாரு. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. சாப்பிட்டு பார்த்தா தானே பிடிக்குதா பிடிக்கலையான்னு தெரியும். ட்ரை பண்ணு. ஐயோ. எப்படி இருக்கு? ஆ? நல்லா இருக்கா? எல்லாம் ஓகே. தெரியும். தமிழ், நீ சாப்பிடு. நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் சாப்பிடுறேமா. நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுக்கே கலை வந்த மாதிரி இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? ஜனாமா முகத்துல சந்தோஷத்தை பாத்தியா? அவங்களுக்கு இருந்த பெரிய கவலையே இந்த குடும்பத்தை சமாளிக்கிறது தான். ஆனா நீ வேற மாதிரி பண்ற. ஜனாமாவுக்கு ரொம்ப உதவியா இருக்க. எல்லாரும் உன்கிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப தவிக்கிறாங்க. முத்தமா, நான் என்ன ஹிட்லரா? இல்ல தமிழ், நீ ரொம்ப சரியா இருக்க. அது இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் பெரிய பிரச்சனையா இருக்குல்ல. எப்படி தமிழ் அவங்க எல்லாரையும் வழிக்கு கொண்டு வந்துருவியா? அதுக்கு தானே முத்தமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எங்க அத்தை, கணேசன், வெண்பான்னு எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமா வழிக்கு கொண்டு வரேன் பாருங்க. அவங்கள ஓகேதான், பயந்துட்டாவது நீ சொல்றதெல்லாம் கேட்பாங்க. ஆனா சிபி, அவர் என்ன பண்ண போற? என்ன தமிழ் மூஞ்சி சுருங்கி போச்சு? இந்த கிரேட் ஜனாமாவே தோத்து போன ப்ராஜெக்ட் அது. என்னால என்ன பண்ண முடியும்னு தான் பாக்குறேன். இப்ப அந்த தமிழ் பார்த்து பயந்து பெட்டி படிக்கலாம் எடுத்துட்டு ஓடிடணும். ஃபர்ஸ்ட் கீழே போயிட்டு வந்துடலாம். யாராவது நம்மள பார்த்து பயப்படுறாங்களான்னு பாப்போம். ஓகே, சரி சரிமா போலாம். ஓகே. ராஜா ராஜா தி ராஜன் இந்த ராஜா. ஹே! யாரு இந்த நேரத்துல யார் வாக்கிங் போறது? பேய், பேய். பேய், பேய். ரெண்டு பேய். அத்தா, சேது, என்னடா? அத்தா, அத்தா, ரெண்டு பேய் பார்த்தேன். நான் பேய் பார்த்தேன். எது, பேய பாத்தியா? ஆமா ஆமா, ரெண்டு பேய் அத்தா. எங்கடா? இங்க ஒண்ணு நினைச்சே. டேய், நீ எந்த காலத்துல இருக்க? இன்னும் பேய நம்பிட்டு இருக்க? ஐயோ அத்தா, சத்தியமா சொல்றேன், பேய பார்த்தேன். சரி வா, போய் பார்க்கலாம் வா. ஐயோ நான் வரல. அப்புறம் பேய் என்ன கடிச்சு கொன்றும்.